வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணிக்கும் மாணிக் தாக்கூருக்கும் சில கேள்விகள். இப்போ நேற்றைய தினம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. தமிழக வெற்றிக் கழகத்துடன் சேர்ந்து பயணிப்பது, அதுவும் எப்படி வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் அதுக்கப்புறம் என்னென்ன தேர்தல்களெல்லாம் நடக்குதோ அந்த தேர்தல்களெல்லாம் லைஃப் லாங் இனி தாவேக்கா கூட தான் நாங்கள் பயணிக்க போகிறோம். அதை கூட அவங்க கேட்கல. அவங்க இந்த இடத்துக்கு நீ வர்றேன்னா வா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி பெருசாக ஒரு பெரிய ஒரு 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 சொற்பொழிவே காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதிகாரத்திற்கு வருவதற்கான ஆசை பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் தமிழக வெற்றிக் கழகம் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஒரு 6 மாதம் கவனித்து விட்ட பிறகாவது சரி நம்ம இந்த மாதிரியான ஒரு முடிவெடுத்தால் கூட பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் நேற்று வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்ன காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு அந்த கட்சியிடம் அடைக்கலம் புகுந்திருப்பது என்பதை தமிழக மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஏன் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள்னு சொல்கிறேன். கடந்த அரை நூற்றாண்டு காலத்தை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸினுடைய வரலாறை எடுத்து பாருங்கள். இப்போ கார்த்தி சிதம்பரம், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி அதாவது நிறைய பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு கிடச்சா அப்படி பேசுவாங்க, வீராவேசமாக பேசுவார்கள். இவர்களிடம் நம்முடைய ஒரு கேள்வி, இந்த அரை நூற்றாண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அதற்கு எதிராக மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை ஒன்றாவது நடத்தியிருப்பதாக காங்கிரஸ் கட்சியால் சொல்ல முடியுமா? இப்போ தமிழ்நாட்டு அமைச்சரவையில் அதிகாரம் வேணும், அது கேட்கலாம், யாருக்கு வேணாலும் கேட்கலாம். ஆனால் கேட்கறதுக்கு முன்னாடி நீ தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் தொடர்பான விஷயங்களில் அல்லது தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் போது அது தொடர்பாக நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? சரி, அதை கூட விட்டுருங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, காமராஜர் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொல்கிறார். இப்போ நமக்கு தெரியும், விஜய் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 30 வருடத்திற்கும் அதிகமாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். சினிமாவில் இருக்கும்போது அந்த நடிகர் என்ன செய்தார் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை என்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது. இது எல்லாம் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் தெரியும். இப்போ காங்கிரஸ் கட்சி தாவேக்காவை ஆதரிப்பதன் மூலமாக விஜய் அவர்களின் வாயிலாக தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்வதை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன்னா விஜய் அவர்களுடைய இந்த 2 வருட அரசியல் நமக்கு பல பாடங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது இல்லையா? அதிலிருந்து காமராஜர் மாதிரியான ஒரு மகத்தான தலைவரோடு அவருடைய ஆட்சியோடு இப்படி ஒப்பிட்டு பேசுவது என்பதே எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை வரும் நாட்களில் காங்கிரஸ் கட்சியினர் நன்றாக புரிந்து கொள்வார்கள். குறிப்பாக ஜோதிமணியும் மாணிக் தாக்கூரும் கார்த்தி சிதம்பரம் பெரிய அறிவாளி. ஐரோப்பாவில் என்ன நடக்குது தெரியுமா? ஐரோப்பாவில் என்ன வேணாலும் நடக்கட்டுங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்போது என்ன நிலைப்பாடை காங்கிரஸ் கட்சி எடுத்தது, அதானே ரொம்ப முக்கியமான செய்தி. அதற்கு முதலில் பதில் சொல்லணும் இல்லையா? சரி, இதெல்லாம் விடுங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திற்கே தமிழக வெற்றிக் கழகம் வரல. அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்பு சட்டமன்றத்தில் அளிக்கப்பட வேண்டும் கவர்னரால். அதுக்காக தமிழகமே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது, அது வேற. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறார்கள் என்கிற ஒரு தகவலையொட்டியே கடந்த 2 நாட்களில் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸிற்கும் தாவேக்காவிற்கும் நாம் 2-3 சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். நேற்றைய தினம் சேலத்தில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். என்ன தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் சேலம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சேலம் ஜவுளி பூங்கா திட்டம் என்கிற ஒன்றை அறிவித்தார்கள். இந்த திட்டத்தை நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே அதற்கு தடை போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக காமராஜர் ஆட்சி அமைப்பு என்று சொல்லக்கூடிய தாவேக்கா காங்கிரஸுக்கு நேற்றைய தினம் நடந்திருக்கக்கூடிய பல செய்திகள். இப்போ உங்களுக்கு தெரியும், பூரண மதுவிலக்கு, மதுவை நாங்கள் தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர் நேற்றைய தினம் ஒரு ஆட்டம் போட்டிருக்காரு. அந்த வீடியோவை பல பேர் போட்டுட்டாங்க, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவதாக என்ன,
போக்சோ வழக்கில் கைது செய்திருக்கிறார். அதுவும் அவருடைய பேர் பாம்பு தினேஷம். பாம்பு தினேஷ் என்று சொல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நிர்வாகி ஒரு போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது. ஏன்னா இவர்கள் தான் சொல்கிறார்கள், திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்படி சொன்னவர்கள், நான் என்ன சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் யாராவது செய்கிறார்கள், ஆனால் அது திமுக பொறுப்பு என்று சொன்னார்கள். இன்றைக்கு இவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு செயல்பாடுகள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் இந்த தேவர் மகனில் கமல்ஹாசன் அவர்கள் கொண்டு வரக்கூடிய வீச்சருவா மாதிரி ஒரு கையில் ஒரு வாழை வச்சுட்டு கேட்க விட்டார். முன்னாடியெல்லாம் ரவுடிகள் தான், பெரிய குண்டர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் தான் அந்த மாதிரியான செய்திகள் அடிபட்டு கொண்டிருந்தார்கள். இப்போ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களே அதில் நேரடியாக ஈடுபடுகிறார்கள் என்கிற காட்சியெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமாக சொல்லலாம். ஏன் குறிப்பாக தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை, இப்போ நண்பா நண்பி என்று சொல்கிறீர்கள் அல்லவா, ப்ரோ என்றெல்லாம் சொல்கிறீர்களா, தமிழ்நாட்டினுடைய பிள்ளை செல்வங்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயல் திட்டத்தை ஆர்எஸ்எஸ் அரங்கேற்றி வருகிறது. PM ஸ்ரீ திட்டம். இந்த திட்டத்தில் நீ கையெழுத்து போட்டால் தான் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு கல்விக்கான தொகையை நாங்கள் ஒதுக்கீடு செய்வோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதற்கு திமுக தொடர்ந்து அதை தடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு தாவேக ஆட்சி அதிகாரத்திற்கு வரப்போகிறது. இந்த நேரத்தில் பாஜக ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அப்படின்னா, PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவது குறித்து உடனடியாக முடிவெடுக்கணும், அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள். இதை உடனடியாக நீ முடிவு பண்ணியாகணும். இல்லாமல் இருந்தால் உனக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி தொகை அதில் நாங்கள் செக் வைப்போம் அப்படின்னு அவன் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறான். இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகமோ அல்லது அவர்களுடைய கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியோ என்ன முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்னு தெரியல. அப்போ ரொம்ப அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய பல முடிவுகள், ஒரு பேரியக்கம் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடியது நேரு காந்தி துவக்க காலங்களில் இப்படி ஒரு மகத்தான மனிதர்களுடைய ஒரு மிகப்பெரிய பங்களிப்போடு செயல்பட்ட ஒரு பேர் இயக்கம். அந்த இயக்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு இன்றைய தலைவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.